இனியாவை பார்க்கணும்னு என் மனசு துடிச்சு நேத்து நைட் அந்த வீட்டுக்கு போனேன். நான் இனியாவை பார்க்க முடியல. நான் போய் இனியாவை பார்க்கணும், அவ எப்படி இருக்கான்னு கேட்கணும்னு தான் போனேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா ராதிகா? என் மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. பாக்கியா கூட அளவுக்கு அதிகமா பேசிட்டா, ரொம்ப பேசிட்டா. என் அம்மா பெத்த பையனை கூட பார்க்காம கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க. நான் ஒரு அக்கறையோட ஒரு கவலையோட தான் சொன்னேன், இனியாவை உங்களால பாத்துக்க முடியலன்னா நான் என் வீட்டுக்கு கூட்டு போய் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு? அம்மா படப்படன்னு வாய்க்கு வந்தபடிலாம் காரசாரமா பேசிட்டாங்க. நான் கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கேக்குறேன். என்ன? போன தடவை அந்த வீட்டுக்கு போனப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வராத, உன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் அங்க போனீங்கன்னா வேற என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க? என்ன ராதிகா, மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கேன். எனக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா என்னமோ கோர்ட்ல கூண்டுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஓ, நான் ஆறுதல் வேற சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? ஆமா. அது எப்படி கோபி இவ்ளோ செல்ஃபிஷா இருக்கீங்க? நானா? நான் செல்ஃபிஷா? கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்க, கேவலமா ட்ரீட் பண்ணீங்க. நாள் கணக்குல பேசாம இருந்தீங்க. ஏன் கஷ்டம் ஏன் கவலைன்னு எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. ஒரு குழந்தை இல்லாம போயிருக்கு, அத பத்தி கூட யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னதும் நான் வந்து உடனே நிக்கணும். அது மட்டும் இல்லாம வருத்தப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லணும். இல்ல ராதிகா, நான் அப்படி சொல்ல வரல. கொஞ்சம் முன்னாடிதான் சொன்னேன். நீங்க என்ன எப்படி நடத்துறீங்க, உங்க வீட்டு ஆளுங்க என்ன எப்படி நடத்துறாங்கன்னு ஒரு குழந்தை சொல்ற மாதிரி சொன்னேன். அதனால நான் எவ்வளவு ஹர்ட் ஆகுறேன்னு கூட சொன்னேன். அதெல்லாம் அப்படியே இந்த காதுல வாங்கிக்கிட்டு இந்த காதுல விட்டுறது. மறுபடியும் வேற அங்க போய் நின்னு இருக்கீங்க. முதல்ல நீங்க என்ன பத்தி என்னதான் நினைச்சிருக்கீங்க? ஐயோ, இவ ஒரு பைத்தியக்காரி, இவ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருப்பா, நாம நமக்கு பிடிச்சதை செய்வோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் அப்படி நினைக்கல. பட் என்ன இருந்தாலும் இனியா ஏன் பொண்ணு இல்ல? என்னதான் இருந்தாலும் இனியா உங்க பொண்ணு. தலையே முழுகினாலும் அவங்கதான் உங்க அம்மா. கோவமா நடத்தினாலும் செழியனும் எழலும் உங்க பசங்க. அதுதான் உங்க குடும்பம், அதுதான் உங்க வீடு. என்ன பண்றது ராதிகா? என்னதான் நான் உங்களை நல்லா பாத்துக்கிட்டாலும் அப்படியே மரியாதையா நடத்தினாலும் நீங்க அங்க போய் தானே நிக்கிறீங்க. எவ்வளவு அடிபட்டாலும் நீங்க அங்க போய் தான் நிப்பீங்க. உங்களுக்கு இது தேவைதான். நல்லா அனுபவிங்க. இந்த அழகுல நான் உங்களுக்கு ஆறுதல் வேற சொல்லணும். நீங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த போறது இல்ல கோபி.